ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய அரசியல் பேசியிருக்கோம். ஆனால் இந்த டாபிக் நாம் பேசினதில்லை. டெல்லியில் மங்கோல்புரி அப்படின்ற ஊரில் ஒரு 35 வயது பெண், திருமணமான பெண் தான். அவங்களுக்கு 3 குழந்தைங்களும் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆண் நண்பரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஆண் நண்பருக்கு வெறும் 22 வயது தான். வயசுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? 22 தான். அவர் கறிக்கடை வச்சிருக்காரு. இவங்க கறி வாங்க போகும்போது அந்த மாதிரி பழக்கம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. அவங்க தனிமையில இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த 22 வயது மதிக்கத்தக்க அந்த ஆண் நண்பர் அந்த 35 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணை ரூமுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதாவது பேயிங் கெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, பிஜி. அங்க கூப்பிட்டுருக்காங்க. இவங்களும் எப்போதும் போறது தானே அப்படின்ற மாதிரி இவங்களும் போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு கணவர் 3 குழந்தைகளும் இருக்கிறாங்க. 3 குழந்தைகளையும் விட்டுட்டு இவங்க அந்த ரூமுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா, அந்த ஆண் நண்பர் மட்டும் இல்லாம அவருடைய மாமா, அவர் 50 வயது மதிக்கத்தக்க மாமாவும் அந்த மாமாவோட ஃப்ரெண்டும் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 50 வயது இருக்கும். 2 பேரும் அந்த ரூம்ல இருந்திருக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு ஒரே அதிர்ச்சி. எப்போதும் நாம வருவோம் போவோம், இவர் மட்டும்தான் இருப்பாரு, இப்ப இவங்க 2 பேர் இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி. என்னவா இருக்கும், நம்மள ஏன் வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. கடைசியா அந்த ஆண் நண்பர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி நீங்க 2 பேரோட நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீ செய்யணும், அவங்களுடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்படணும், அதாவது பகிரங்கமா நீ இவங்களுடைய பாலியல் உறவுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஆனா இந்த பெண் அதுக்கு கட்டுப்படல. நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னுடைய அன்பு எனக்கு கிடைக்கணும், அதனாலதான் நான் வந்தேன், இது மாதிரி நான் வரல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிடிக்காதுன்னு அவங்க எவ்வளவோ தடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஆண் நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி கிடையாது, நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவ தானே, நீ என்ன ஒழுங்கா, புருஷன் இருக்கும் போதே நீ என் கூட வந்ததானே, அப்ப இது ஒண்ணும் புதுசு இல்லைல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு, நான் உன்னை காதலிக்கிறேன், அந்த ஒரு காதல் ஆசையினாலதான் நான் உன் கூட இருந்திருக்கிறேன் இது வரைக்கும், அதே ஆசையோட மத்தவங்களோட இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, என்னால முடியாது, நான் பண்ணவே மாட்டேன்னு ரொம்ப தடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த ஆண் நண்பர் கேட்கவே இல்லை. இத்தனைக்கும் அந்த ஆண் நண்பர் வயது வெறும் 22 தான், ஒரு இளைஞன் தான். அப்படி இளைஞனா இருந்துகிட்டு அவருடைய மாமாவையும் அவர் ஃப்ரெண்டையும் அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு இந்த பெண்ணோட உறவுல இருக்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி இருக்காரு. இவங்க முடியாதுன்னு ரொம்பவே மறுக்கவும் அந்த ஆண் நண்பரே அந்த பெண்ணை கீழே தள்ளி தலகாணி எடுத்து வச்சு அவங்கள அமுக்கி பெட்ஷீட் எடுத்து போட்டு அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ தடுத்தும் அந்த பெண்ணால தன்னை காப்பாத்திக்க முடியல. கடைசியா அவங்க கழுத்தை நெரிச்சு அந்த ஆண் நண்பர் அந்த 35 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணை கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஆனா இவர் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அவருடைய மாமாவும் அந்த மாமாவுடைய நண்பரும் ரூமுக்கு வெளியில அந்த கதவு கிட்ட நின்று, வெளியில யாரும் வர்றாங்களா, நம்மளை யாரும் கவனிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆண் நண்பரோ அந்த பெண்ணை கொன்னுட்டு ஒரு பெட் கவருக்கு கீழே அந்த பெண்ணை பெட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு கீழே இந்த கொலை பண்ண பெண்ணை மறைச்சு வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அது ஃபுல்லா முடியல. அந்த பெண்ணோட கால் என்ன இருந்தாலும் வெளியில நீட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு உடனே அந்த ரூமை காலி பண்ணிட்டாங்க. பேயிங் கெஸ்டா இருந்த அந்த ரூமை அவங்க காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. சாயங்காலமா மேனேஜர் பார்க்கும்போது அந்த ரூமோட கதவு ஓப்பன்ல இருந்துச்சு. இந்த ரூமோட கதவு ஏன் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா, அங்க ஒரு பெண்ணுடைய கால், அதாவது ஒரு கால் தெரிஞ்சிருக்கு. உள்ள போய் பார்க்கும்போது ஒரு பெண் சடலமா அங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கப்புறமா அந்த மேனேஜர் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி போலீசார் சடலத்தை கைப்பற்றி சிசிடிவி கேமரா இதெல்லாம் வச்சு யாரு காரணம், இந்த பொண்ணு எதுக்காக இங்க வந்தாங்க, இந்த ரூம்ல இதுக்கு முன்னால யார் தங்கி இருந்தாங்க, இன்னைக்கு இந்த ரூமுக்கு யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடைசியா அந்த பெண் உயிர் போனதுதான் மிச்சம். இந்த பெண்ணுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறாங்கன்ற பட்சத்துல அந்த 3 குழந்தைகளுடைய வாழ்க்கையுமே கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா ஒரு தாய் இருந்தாதான் அந்த குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்க முடியும், நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு தர்றது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்ணு முழிச்சு இருந்து பாத்துக்கிறது, இது எல்லாமே ஒரு தாயால தான் முடியும். இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ல தந்தையால முடியுது. இந்த கள்ளக்காதல் அப்படின்ற ஒன்று யாராலையுமே தடுக்க முடியாதுதான். இது இப்ப இந்தியால, தமிழ்நாட்டுல இது மாதிரி ஒரு ஒழுக்கமான நாட்டுல தான் இதை கள்ளக்காதலா பாக்குறாங்க. இந்த கள்ளக்காதல் ஏன் வருது அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சோம்னா, இது கண்டிப்பா
ஒண்ணு புருஷன் மேல தப்பா இருக்கும், இல்ல பொண்டாட்டி மேல தப்பா இருக்கும். இப்ப பெண்களுமே இந்த புருஷன் சரியில்ல, அந்த அன்பு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ஆண்களுமே நான் கிடைக்கிற அன்பு வந்து இவங்கள்ட்ட கிடைக்கல அப்படின்ட்டு வேற பெண்கிட்ட போற ஆண்களுமே இருக்கிறாங்க. ஆனா வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா இது லிவிங் டுகெதர் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கும். அங்கெல்லாம் வந்து அக்ரிமெண்ட் மேரேஜ் தான். பிரியமானவளே படம் பார்த்திருக்கோம்ல, எத்தனை வாட்டி போட்டிருக்காங்க. அது மாதிரி மேரேஜ் தான் அங்கெல்லாம். ஒரு 1 மந்த் 2 மந்த் 1 வீக் அக்ரிமெண்ட் கூட போட்டுப்பாங்க. இந்த 1 வீக் தான் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி. சப்போஸ் அந்த உறவு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ல அவங்க இருப்பாங்க. இல்ல இவங்க கூடலாம் வாழ முடியுமா ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த ஆளை விட்டுட்டு வேற ஆள் கூட போயிடுவாங்க. இதே மாதிரிதான் ஆண்களுக்கும் அந்த பெண்ணை விட்டுட்டு வேற பெண் கூட போயிடுவாங்க. ஈஸியா ஒரு மேரேஜ் அப்படின்றது ஒரு சடங்கு சம்பிரதாயத்துல வந்து வராது. தமிழ்நாட்டுல இந்தியால மட்டும்தான் சடங்கு சம்பிரதாயம், ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்தன் கூட தான் இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் இங்கதான். இந்த மேலை நாடுகள், டெவலப்டு கண்ட்ரீஸ், வல்லரசான நாடுகள் அதுலலாம் பாத்தீங்கன்னா யார் கூட வேணாலும் இருப்பாங்க. அங்க அந்த சட்டத்துல இதெல்லாம் வந்து இடம் இருக்குது. பொதுவா அவங்க குழந்தைகளுமே சரி ஒரு 10 வயசுல இருந்து 15 வயசு டீனேஜ் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு உண்டான சாப்பாட்டுக்கு அவங்களே சம்பாரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரீடம் அங்க இருக்கு. ஆனா நம்ம இந்தியால பொறுத்த அளவுல அது கிடையாது. அதனாலதான் ஒரு பெண்ணுக்கு கணவனை தவிர வேற யார் மேலேயாவது ஒரு அன்பு இல்ல காதல் இது மாதிரி நேசம் வந்திருக்குன்னா இதை வந்து கள்ளக்காதலா பாக்குறாங்க. இது 2 பேரு மேலயுமே தப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்ப ஒரு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதாவது ஒரு மனைவிக்கு வந்து ஒரு உடம்பு முடியல அப்படின்ற பட்சத்துல அந்த கணவன் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நான் உலகத்துல உனக்கு தான் வலிக்குதா, நீ மட்டும்தான் அதிசயமா புள்ள பெத்தியா, உனக்கு மட்டும்தான் ஜுரம் வருமா, எல்லாருக்கும் தானே வரும், அந்த மாத்திரையை போட்டுட்டு இருக்கிற வேலையை செய் அப்படின்ற மாதிரி செய்வாங்க. அதே மாதிரிதான் இப்ப கணவனால வந்து சம்பாதிக்க முடியல, இப்ப மனைவி கேட்கிற பொருளை வாங்கி தர முடியல அப்படி இல்லைன்னா அவங்க வந்து பிறந்த விட்டை இழுத்துப்பாங்க. எங்க அப்பாலாம் என்ன எப்படி வளர்த்தாரு தெரியுமா, நான் கேட்கறதுக்கு முன்னாலே எனக்கு வந்து வாங்கி தந்துருவாரு, நீயும் தான் இருக்கியேன்னு கேட்பாங்க. ஆனா அந்த பெண்கள் கேட்கறது அதிகபட்சமா வளையல், தோடு, லிப்ஸ்டிக் இந்த மாதிரி மேக்கப் திங்ஸா தான் இருக்கும். பெருசா பட்ஜெட் இருக்காது. ஆனா புருஷங்கிட்ட கேட்கறது எனக்கு போன் வேணும், காஸ்ட்லி பட்டுப்புடவை வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அமௌண்ட்ன்றதும் இந்த இடத்துல மாறுபடுது. அப்பான்றவங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், அவங்களுடைய கடமை அது. ஈவன் கணவன் கூட ஒரு பொருள் கேட்டாங்கன்னா மனைவிக்கு வாங்கி கொடுத்துதான் ஆகணும், அதுவும் கடமை தான். ஆனா அவங்கள்ட்ட பணம் இருக்குதா இல்லையான்றது அடுத்த பட்சம். இப்ப இந்த கணவன் அந்த பொருளை வாங்கி தரல அப்படின்ற பட்சத்துல வேற யாராவது ஆண் நண்பரோ இல்ல பக்கத்து வீட்டுல யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க மேல தானாவே ஒரு ஈர்ப்பு வந்துடும். நம்ம கணவனால முடியல, அவங்களால முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஈர்ப்பு வந்துடும். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு வீட்டுல அவங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடறதுக்கு கூட நேரம் கிடையாது. ஏன்னா குழந்தைய படிக்க வைக்கணும், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளவு இருக்கிறதுனால இதெல்லாம் தாண்டி இஎம்ஐ, எல்லாமே இஎம்ஐ தான். ஸோ இஎம்ஐ கட்டணும், எல்லாமே பண்ணணுன்றதுனால 2 பேருமே வேலைக்கு போறாங்க. இவங்க ஒரு ஷிஃப்ட், அவங்க ஒரு ஷிஃப்ட், 2 பேரும் வீட்லயும் அவங்க நேரா பார்த்து பேசிக்க முடியல, அவங்களுக்கு உட்காந்து பேசக்கூட டைம் கிடைக்காது. அப்படின்ற பட்சத்துல இப்ப ஆபீஸ்ல யாரோ கொஞ்சம் நல்லா பேசுறாங்க, இல்ல வர்ற வழியில யாராவது நல்லா பேசுறாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து அவங்களுக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வந்துடுது. இது வந்து சரி அப்படின்னு நான் பேச வரல. இப்ப கள்ளக்காதல் அப்படின்றது அந்த காதலிக்கும் போது நல்லா இருக்கும். அவங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போதோ இல்ல கால் பண்ணி பேசும்போதோ இல்ல அவங்கள மீட் பண்ணும்போதோ அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ஃபீல்லாம் வந்து அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நமக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இது கிடைக்கல, இவங்கள்ட்ட இருந்து இந்த அன்பு வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சு ப்பாங்க. ஆனா இதுல பாதிக்கப்படுறது முக்காவாசி பெண்கள் தான். எங்கேயுமே இந்த கள்ளக்காதல்னால ஒரு ஆண் வந்து இறந்தாங்க, ஒரு ஆண் சடலமா கிடந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வர்றது கிடையாது. ஆனா பெண்களை பாருங்களேன், இந்த பெண் வந்து கள்ளக்காதல் மூலமா இவங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க. அந்த ஆண் நண்பர் மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற கூப்பிட்டு வச்சு அந்த பெண்ணை வந்து விருந்தாக்குவாங்க. அந்த பெண் வந்து அந்த ஆண் நண்பரை தான் நம்பி போகும். அது உண்மையான காதலோ இல்ல வேறு எதுவோ அந்த நண்பரை நம்பிதான் போகும். ஆனா அவன் என்ன சொல்லுவான், புருஷன் இருக்கும்போதே நீ என்கிட்ட வந்த, நீ என்ன ஒழுங்கா, அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நீ போ அப்படின்ற மாதிரி அவன் தகாத வார்த்தைகள், இந்த கொச்சையான வார்த்தைகள்லாம் சொல்லி மேலுமே புண்படுத்துவான். இது நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். அதே மாதிரி அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியா புண்படுத்தி கொலை பண்ணி சடலமா போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம ஒரு நியூஸ் கூட ஆண் வந்து சடலமா கடந்தாரு, ஒரு ஆண் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாரு இப்படின்ற நியூஸ்லாம் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது. ஏன்னா பெண்கள் வந்து முழுசா நம்பி போறாங்க. நம்ம அந்த அன்பு நமக்கு கிடைக்குது, இந்த அன்பு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க போறாங்க. ஸோ இந்த கள்ளக்காதல் அப்படின்றது அது பண்ணும்போது தான் நல்லா இருக்கும். அதற்கப்புறம் உயிரே போற அளவுக்கான விஷயம் அதுல இருக்கு. அதனால ஆணோ பெண்ணோ நீங்க உங்க வீட்டுல இருக்கிற உங்க வாழ்க்கை துணைகிட்ட மனம் விட்டு பேசுங்க. அவங்களுக்கு உங்கள்ட்ட என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, என்ன திருத்திக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு 2 பேரும் ஒத்துமையா வாழுங்க. இப்போ ஒரு வெள்ளிக்கிழமையா ஒரு பூ வாங்கி கொடுங்க உங்க ஒய்ஃபுக்கு. சாரி கட்டணும்னு சொல்றாங்களா, ப்ளீஸ் எடுத்து விடுங்க. அதே மாதிரி மனைவிமார்களும் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போறீங்களா, ஜோடியா போங்க, உங்க ஹஸ்பண்ட் ட்ரெஸ் எடுத்து அயன் பண்ணி
கொடுங்க. மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டுக்கோங்க. இப்ப நான் வந்து இந்த கலர் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னா நீங்களும் இந்த கலர் போடுங்கன்னு சொல்லுங்க. அதுக்காக நீங்க பஞ்சு மிட்டாய் கலர்ல புடவை வாங்கி கட்டிக்கிட்டு அவங்களும் அந்த பஞ்சு மிட்டாய் கலர்லயே சட்டை போடணும் அப்படின்றத வந்து ஆசைப்படாதீங்க. 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க. இந்த கள்ளக்காதல் அப்படின்ற ஒண்ணு உங்க லைஃப்ல வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பண்ணும்போது நல்லா இருக்கும். அதற்கப்புறம் ஏன் நம்ம இதை செஞ்சோம், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில வேஸ்ட் ஆயிடுச்சு, இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு ஆதரவா யார் இருக்கா, கெட்ட பேருன்றது 2வது. அவன் என்ன அவனோட போனா, இவன் என்ன இவளோட போனா அப்படின்லாம் சொல்லுவாங்க. யாருமே இங்க ஒழுங்கு கிடையாது. ஆண்கள்ல யாருமே ராமன் கிடையாது. அதே மாதிரிதான் பெண்கள்லயும் யாருமே வந்து சீதா கிடையாது. எல்லாருமே தப்பு பண்றோம் தான். சந்தர்ப்பத்தை பொறுத்து தான் அந்த தப்புன்றது இருக்குது. ஒரு பூனைக்கு முன்னால மீன் வச்சா அது வந்து கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருக்காது. அது சாப்பிடும் தான். அது வந்து பூனையோட தப்பு இல்ல. மீனை வைக்கிறாங்களா அவங்களுடைய தப்பு தான். அது மாதிரி தவறு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளால ஏற்படுது. அது சிறிய தவறோ பெரிய தவறோ அப்போதைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம செய்யறோம். அது தப்பா ரைட்டா மாறுறது சமூகத்தினுடைய பார்வையில தான். அதனால இந்த கள்ளக்காதல் அப்படின்றத அவாய்ட் பண்ணிட்டு நல்ல காதலோட வாழுங்க. தேங்க்யூ.